ஓம் நம சிவாய். அன்பார்ந்த சொன்னீங்களே, இன்னைக்கு ராகு பயிற்சியை பற்றி பார்க்கணும். ராகு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா 19/5/2025 இதுலேருந்து 7/12/2026 வரைக்கும் இது ராகு பயிற்சி. இந்த ராகு பயிற்சி கும்பத்துக்கு பயணமாகிறார். ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் பயணம் பண்றாங்க. சிம்மத்துல அதாவது கும்பத்துல ராகு பயணிக்கும் போது கும்பங்கிறது ஒரு அதாவது என்ன சொல்றது, மறைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மறைந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய இன்னோவேஷன், டிஸ்கவர், ஸோ இதெல்லாம் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாதமாக வரக்கூடிய காலகட்டங்கள். அறிவியல் வளர்ச்சி அதிகமாக அடையப்படுறதுனால அது மாதிரி மினரல்ஸ் இருக்காங்கல்ல, தாதுக்கள், அதுல எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய காலகட்டமும் கூட. இதுல பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு ராகு வர காலகட்டத்துல கொஞ்சம் பேரழிவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எதனால் நடக்கும்னா இந்த அறிவியல் வளர்ச்சியினால ஏற்படக்கூடிய இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு பேரழிவு வரக்கூடிய காலகட்டமா மாறும். அதாவது தயாரித்த பொருட்களை சோதிக்க நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கும்பத்துக்கு ராகு வரப்போகுது. விண்வெளித்துறையில வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கும்போது காற்று ராசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த காற்று ராசி இருக்கும்போது பாத்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியில நிறைய விஷயம் அப்டேட் அது மாதிரி வளர்ச்சி அடையும். உலக அளவில் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சிம்மத்துக்கு 7ஆம் வீட்டுல ராகு வர்றதுனால, சிம்மத்துல கேது வர்றதுனால அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான தடைகள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட்டணி கட்சிகள் பிளவுபட வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு அதிகமா கூட்டணி கட்சிகள் கிடையாது. பாப்புலர் மேன் அல்லது பொலிட்டிக்கல் மேன் கேது சிம்மத்துல பயணிக்கிறார் இல்லையா, கும்பத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய ஊழல் பண்றதுனால மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 வருஷம் இருக்கும். இந்த ராகு பயிற்சி என்ன வேலையை செய்ய வருது அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவல் ராசிக்கு மேச ராசிக்கு என்ன செய்யும், மேச ராசிக்கு 11ஆம் வீட்டுல ராகு பயணிக்கிறார். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசராசிக்கு 11ஆம் வீடு ராகுவும் மேசராசிக்கு 5ஆம் வீட்டுல கேதும் பயணிக்கிறாங்க. ஸோ பூர்வ புண்ணிய விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்பட்டு அவர் விருப்பம் போல பண வரவுகள் வர வாய்ப்பு, வழக்குகள் ஜெயிச்சு அதனால பண வரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். அது தானிய லாபமும் கிடைக்கும், தன லாபமும் கிடைக்கும். ஸோ இது மேசராசிக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். ராகு பயிற்சி, கேது பயிற்சி. அது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எத்தனை 10ஆம் வீட்டுல பயணிக்கிறார். 10ல ராகு இருந்தால் தொழில ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினார், தொழில ஒரு டிப்ரெஷன் உண்டாகும். அதனால அதாவது இருதய வலிகள், மார்வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். அதிகமா வாக்கு கொடுக்காம, அதாவது என்ன சொல்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இல்லாம, அதே போல அடுத்தவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில். 1 வருஷம். அடுத்து மிதுன ராசி நேரம் பாத்தீங்கன்னா, அதாவது இது எங்க பாத்தீங்கன்னா கரெக்டா லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல பயணிக்கிறார். மிதுன ராசி நேர்களுக்கு 3ஆம் வீட்டுல கேது இருப்பார். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா சத்ரு விருத்தி, அதாவது பாத்தீங்கன்னா எதிரிகள் வளர்ச்சி அடைவாங்க. யார்கிட்டையாவது போய் மாட்டிக்கிட்டே முடிக்கிறது இதெல்லாம் நடக்கும். எல்லா காரியத்தையும் தடைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல யாரை வழிபடலாம் அப்படின்னா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா, குரு அதாவது ராகு கும்பத்திலையும் சிம்மத்துல கேது இருக்கிறாங்க. ஸோ சிம்மத்துல கேது பார்த்தீங்கன்னா மனித முகமற்ற இறைவனை வணங்குவது. ராகு கும்பத்துல பயணிக்கிறதுனால அதாவது நரசிம்மரை வணங்கிட்டே இருப்பாங்க.
கேது வந்து சிவத்துல படிக்கிறதுனால விநாயகர் பெருமானோட பேர் வந்தா இந்த தடைகள்லாம் நீங்க சரிங்களா. கடகத்துல அவருக்கு 8ஆம் வீட்டுல பயணிக்கு, கடகத்துக்கு 2ஆம் வீட்டுல கேது இருக்கு. பண வருவாய், குடும்பம் இதுல வந்து சிக்கல்கள் ஏற்படும். கடகத்துக்கு எத்தனாம் வீட்டுல இருக்கு? 8ஆம் வீட்டுல இருக்கு. முயற்சிகள் தடையாகும், பந்துக்கள் தேவையில்லாம பிரிஞ்சு போவாங்க, வேறு தேசம் செல்ல வேண்டியது. இந்த காலகட்டத்துல வந்து வெளியூர் செல்றது, வெளிநாடு செல்றது, கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து மெயின்டெனன்ஸ் ஜாப் சொல்லிட்டு துபாய் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் வர்றது, இதெல்லாம் பண்ணினா இந்த கடகராசி சிறப்பா இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நண்பர்களே, நான் மேற்கூறிய பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை, அதாவது நரசிம்மரையும் விநாயகரையும் வணங்கிக்கலாம், சிறப்பா இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இருக்கு. இது என்ன பண்ணுவோம்? 7ஆம் வீட்டுல ராகு. இது தேவையில்லாத பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தா பெண்ணாலையும், பெண்ணா இருந்தா ஆணாலையும் நிறைய தொந்தரவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வந்து மன உளைச்சலை கூடிய காலகட்டங்கள். ஸோ வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போன்ற ஏரியாவில் இருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து இந்த விதமான சங்கடங்களும் வராது. மேற்கூறிய தெய்வமான ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ விநாயகரையும் வணங்கிட்டு இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கு. அடுத்து கன்னிராசி இருக்கு. இவங்களுக்கு எப்படி தெரியுது? 6ஆம் வீட்டுல படிக்கிறாரு ராகு. ஸோ பார்த்தீங்கன்னா சத்ரு விஜயம் கேது 12ஆம் வீட்டுல இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது விசேஷம் தான். ஆன்மீக ஆன்மீக நாட்டங்கள் இதெல்லாம் உண்டு. அது போல வந்து நோய் நொடி எல்லாமே நிவர்த்தி ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும். இந்த கன்னிராசில இருந்து நம்ம வந்து அருமையான பலனை சொல்லலாம், சரிங்களா. அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. கன்னிராசி சூப்பரா இருக்கு. அடுத்து துளாராசி. துளாராசிக்கு பிறகு அது வந்து 5ஆம் வீட்டுல போயிருக்கு. துளாராசிக்கு ராகு 5ஆம் வீட்டுல, கேது 11ஆம் வீட்டுல. 11ஆம் வீட்டுல கேது பயணிச்சா என்ன பண்ணும்? அபிலாஷை, அபிலாஷையில வந்து தடுத்துட்டே இருக்கு. இது 5ஆம் வீட்டுல ராகு இருக்கிறனால என்ன பண்ணும்? அதாவது துலாத்துக்கு 5ஆம் வீட்டுல ராகு. அப்ப என்ன பண்ணும்? தேவையில்லாம குழந்தைகள்னால இடைகள் வரும், குழந்தைகளால செலவுகள் வரும். ஸோ இது வந்து அடிக்கடி மனைவி மக்கள் வந்து பிரிஞ்சு போறக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சா தானா மாற்றுதல் ஆகி போயிருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்கு. தேவையில்லாத தூக்கம், மனைவி மக்கள் இருந்து பிரிவுகிறது இதெல்லாம் இல்லாம இருக்கு இந்த துளாராசி. அடுத்து விருச்ச ராசிக்கு 4ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாங்க. 4ஆம் வீட்டுல ராகு இருந்தா என்ன பண்ணுவோம்? தாய் சுகம், வீடு மனை மக்கள் அத்தனைக்கும் தேவையில்லாத பிரச்சனை தான். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? நம்ம இறை வழிபாடு செய்து இதுல இருந்து நம்ம தவிர்த்து நல்லது. இல்ல வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு, வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா வெளியூர் சென்று சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து வெளியூர்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அதாவது பார்த்தீங்கன்னா தாய்க்கு உடல்நல சோர்வோ அல்லது உடல்நல பாதிப்போ இல்லை, அவங்களுக்கு கண்டங்களோ வராமல் இருக்கும். இது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 1.5 வருஷத்துல இருக்கும். ஸோ இந்த கண்டத்துல இருந்தால் தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம வெளியூர் சென்று சம்பாதிக்கிறது, வெளிநாடு சென்று சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கையாளலாம் இந்த விருச்சிக ராசி. அது போல வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேர்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு பயணம். 3ஆம் வீட்டுக்கு பயணம்னா என்ன பண்ணும்? நார்மலா நாற்கால் பிராணிகள், அதாவது 4 சக்கர வாகனம், அது மாதிரி வந்து நாற்கால் பிராணினா வந்து பசுமாடு, அப்புறமா வந்து நாய், இது நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் வந்து பெட் அனிமல்லாம் வளர்க்குறாங்கல்ல. அதனால வியாபாரத்தினால நல்ல லாபங்கள், சுகம் ஜெயம் எல்லாம் உண்டு. அதாவது தனுசு ராசினர் மேசம் கன்னி தனுசுங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான காலகட்டம். அதாவது மகர ராசிக்கு நேருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊருக்குள்ள சொந்த வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சேர்ந்து வாழ்றவங்களுக்கு தான் என்ன பிரச்சனை வருதுன்னா, தேவையில்லாம வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திருட்டு பயம் அதிகமா இருக்கும். அதனால எப்பயுமே திருடும் அவரோட திருடு போயிருமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணா சேஃப்டி லேகர்ல வாங்கி வந்து இப்போ பொருள்களை பூட்டி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ரொம்ப ஜாலியா வந்து எப்பயும் அப்படின்னா ஜாலியா இருக்கலாம், பார்த்தீங்களா, திருட்டு பயம் இல்லாம. அதனால அது நெருப்புலேருந்தும் ஒரு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் வந்து நரசிம்மரை வழிபட்டுட்டு விநாயகரை வழிபட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை. உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு, அதாவது குடும்பத்தோட இருக்கிறாங்க இல்லையா, உள்நாட்டுக்குள்ளே, அவங்களுக்கு தான், அதாவது பிறந்த ஊர்ல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைலாம் அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம வந்து கும்பராசினியர்கள் பார்ப்போம். கும்பராசினியர்கள்னா கும்பத்திலேயே வந்து ராகு வர்றாரு. அப்ப என்ன பண்ணணும், கும்பத்துல ராகு வரும்போது இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த முடிவு எடுக்க முடியாம அப்படியே தடுமாற்றம் அடைவாங்க. எதை எடுத்தாலும் அதிகமா சிந்திப்பாங்க. தேவையில்லாம சிந்திச்சு என்ன மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணீல கொஞ்சம் உப்ப போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். அடுத்தவங்களுடைய, அதாவது நல்ல வெல்விஷர், அவங்களுடைய ஆலோசனை கேட்டு வாழ்ந்தா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க கும்பராசினியர்கள். ஆனா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உள்நாட்டுல இருக்கவங்களுக்கு பந்து இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உள்நாட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அது போல வந்து பார்த்தீங்கன்னா மீனராசினியர் இருக்கு. மீனராசினியருக்கு எங்க இருக்கிறாப்புல, 12ஆம் வீட்டுல இருக்காப்புல. 12ஆம் வீட்டுல இருந்து என்ன பண்ணுவோம், நார்மலா நஷ்டத்தை கொடுக்கணும், உடல் நோவை கொடுக்கும், தூரதேசம் செல்ல வாய்ப்புகள் உண்டு. தூரதேசம் செல்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த மீனராசினியர்களா இருந்தா ரொம்ப சிறப்பு. அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால எல்லாரும் பண்ணுங்க, கும்பத்துல ஆகும், சிம்மத்துல கேதும் போகிறதுல நீங்க வந்து நரசிம்மரையும் விநாயகரையும் கும்பிட்டு அப்படின்னா இன்னும் சிறப்பா இருப்பீங்க. எந்த தடைகளும் இருக்காது. நிச்சயம் வந்து வாழ்க்கை சிறப்பு அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுபர்.